ஹாய் கெஸ், இன்றைக்கி ரொம்பவே ருசியான எல்லாருக்குமே ஃபேவரட்டான வெஜ் குருமா தான் செய்ய போகிறோம். இது நீங்கள் பரோட்டா, ரைஸு, சப்பாத்தி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்திருக்கேங்க. இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம பேனில் ஹீட் ஆனதுமே ஒரு கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். அப்போ தான் பச்சை வாசம் எதுவும் வராது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலையே செஞ்சது தாங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஞ்சியும் பூண்டும் வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் கரம் மசாலாங்க. இது ஒரு 100 கிராம் பட்டைக்கு 70 கிராம் கிராம்பும் ஒரு 25 கிராம் ஏலக்காயும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிங்கன்னா என்னவோ அதுதாங்க. இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற கரம் மசாலான்னு மென்ஷன் பண்ணுற எல்லா மசாலாவுமே இந்த மசாலா தான் நான் கரம் மசாலான்னு மென்ஷன் பண்ணுவேன். இது பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோங்க எப்போவுமே. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் கலந்து விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியாகவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் 3-4 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ போட்டிருக்கிற பச்சை மிளகாய் ஓரளவுக்கு மீடியமான ஒரு காரம் கொடுக்கும். அதுக்காக தான். இதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல் அளவுக்கு கேரட்டு, அப்புறமா பீன்ஸ், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கப்புறமா இதையுமே நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா இந்த மிக்சரோட அந்த மசாலாவோட இது நல்லா கலங்கணும். அதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வெயிட் பண்ணலாம். நம்ம கலந்து விட்டுட்டு இது நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த வெஜிடபிள்ஸோட பிளெண்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், இல்லைன்னா சோம்பு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கசகசா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் நல்ல ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா முந்திரி ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அரைச்சி இப்போ இந்த நல்லா வதங்கி இருக்குல்ல அந்த மசாலாவில் நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். இது சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நல்லா தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 2 விசில் கொடுக்கும்போது இது ஃபுல்லாக நல்லா கெட்டியாக ஆகிடும். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு வாட்ரு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகி பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம், உப்பு ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. அப்புறமா ஒரு 2 விசில் அந்த மாதிரி விட்டால் போதும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே வெந்துடும். நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டான நல்லா கம்மன்ட்டு ஒரு ஸ்மெல் கொடுக்குற ஒரு வெஜ் குருமா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது சப்பாத்திக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பரோட்டாக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு குருமாவாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப்
கசூரி மேத்தி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த குருமா வந்து ரொம்பவே ஈஸி மெத்தட், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து ஹோம்மேட் பரோட்டா தான் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.